அதே போல் பல குடும்பங்களில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை, கணவன் மனைவியருக்கு மத்தியில் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் போவது. இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இதை நம்ம மனக்குழப்பத்தில் கண்டிப்பாக இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பிரச்சனையை மையமாக வைத்து நிறைய முஸ்லீம் சகோதரர்களும் முஸ்லீம் அல்லாத மக்களும் போலி மருத்துவர்கள்ட்ட போய் தங்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் இழந்து பலவிதமான கேடுகளை தங்களுக்கு தாங்களே உண்டாக்கி கொள்ளக்கூடிய காட்சியை எல்லாம் பார்க்கிறோம். இது சம்பந்தமான சில அடிப்படை விஷயங்களை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விளங்கி வைத்திருந்தார்களேயானால் பெரும்பாலான ஒரு 90% பிரச்சனை அவங்களே சரி பண்ணி கொள்ளலாம். சில குறைபாடுகளை நினைக்கிறது காரணம் என்னென்னு கேட்டால், அந்த இல்லறத்தை பற்றி அறியாமை, சில தவறான ஒரு புரிதல்கள், இது மாதிரியான காரணத்தினால தான் இதெல்லாம் ஏற்படுகிறது. இது உங்களுக்கு தேவையற்றதாக சிலருக்கு தோன்றினாலும், இது இந்த குழப்பத்திற்கு தீர்வு என்ற தலைப்பில் இதையும் நம்ம விளக்கித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சில சகோதரர்கள் அது சம்பந்தமாக மின்னஞ்சல் மூலமாகவெல்லாம் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இளைஞராக இருக்கும் பொழுது நான் தவறான முறையில் நடந்துட்டேன், அதுக்கு பிறகு திருமணம் செய்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது, இதெல்லாம் இதுக்கு என்ன தீர்வு என்பதையும் நீங்கள் அதை சேர்த்து கொள்ளுங்கள்னு என்ன செய்கிறாங்க. நேற்று இதை கேட்டுட்டு இன்றைக்கி மெயிலில் சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிற காட்சியை பார்க்குறோம். முதலாவது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், ஆண்களுடைய உணர்வுகளையும் பெண்களுடைய உணர்வுகளையும் சமமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம், இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள், ஒரு அதிருப்தி, ஒரு சோகம், ஒரு கோபம், இது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களால் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. அது நாட்டம் வராது. இப்போ இளைஞர்களாக இருக்கிற நேரத்தில் சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, தப்பான வழியில் போயிடுவாங்க. இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி தவறான சில கெட்ட நண்பர்களை சவகாசம் வைத்துக்கொண்டு தவறான ஒரு வழிக்கு போய் விடுவார்கள். அப்படி தவறான வழிக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு விபச்சாரிட்டையே அவர்கள் போய் இந்த மாதிரி தப்பாக நடந்தாங்கன்னு வைங்க. அப்போ அவர்கள் ஒரு பூரணமான ஒரு இன்பத்தை அவங்க அடைய முடியாது. ஏனென்றால் அவன் பார்த்துருவானோ, இவன் பார்த்துருவானோ, தெரிஞ்சிருமோ, இந்த பதட்டம், இந்த பதட்டத்தின் காரணமாக அவங்களுக்கு என்னவாக அதில் ஒரு தோல்வி மனப்பான்மை மாதிரி வந்த உடனே நம்ம கல்யாணம் பண்ணால் இப்படி தான் ஆகும், இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு போய் அதனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டோன்னு என்ன நினச்சிருவாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியறதில்லை. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு பதட்டம், பயம், அது கவலை, இதுகள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அந்த விதமான தூண்டுதல் முழுமையாக இருக்காது. உணர்வுகள் தூண்டப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும், முழுமையான நம்ம பதட்டம் அதெல்லாம் என்ன செய்யும், அதை குறைக்கும். அப்போ இந்த மாதிரியாக சில பேர் சுய இன்பம்ங்கிற இளமை பருவத்தில் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த தலைப்பில் நம்ம போகலை. அதெல்லாம் செய்யலாமா கூடாதா, விசாரம் பண்ண சொல்லிட்டாங்கன்னு நினச்சிடக்கூடாது. இது யாருக்குன்னு கேட்டால் செஞ்சவங்களுக்கு தீர்வு. செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம தனியாக என்ன செய்வோம், விலக்கிக் கொள்வோம். ஆனால் அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த மாதிரி சுய இன்பம் செய்தால் உனக்கு எல்லாமே சத்தெல்லாம் போய்விடும், உனக்கு ஒன்றுமே இருக்காது, உனக்கு கல்யாணம் பண்ணனா நீ உருப்பட மாட்டேன்னு சில டிவியை திறந்தவொன்னே சில போலி வைத்தியர்கள் பயன் பண்ணுவாங்க. போலி வைத்தியம் என்ன செய்வாங்க, சின்ன வயசில் நீங்கள் இளமை வீணாக்கி விட்டீர்களா, சத்தில் வீணாக்குற விஷயம் அது பாட்டுக்கு உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது. ரத்தம் மாதிரி தான் அது, விளங்குதா, எதுவும் வீணாகலாம் ஆகாது. அப்போ நீங்கள் இளமையில் இந்த மாதிரி செய்து உங்களுடைய சக்தியெல்லாம் இழந்து விட்டீர்களா, உங்களுக்கு நாங்கள் தீர்வு தர்றோம் வாங்கி, யாரும் இழக்கிறதுலாம் கிடையாது, விளங்குதா. இந்த மாதிரி கெட்ட செயல்களில் ஈடுபட்ட காரணத்தினால் அவனுடைய அந்த ஆண்மையில் ஏதாவது குறைபாடு ஏற்படுமா, பாதிப்பு ஏற்படுமானா ஏற்படாது. ஆனால் இந்த தவறான செயலில் தவறான முறையில் அணுகும் பொழுது அவனுக்கு பாதிப்பு ஏற்படும். அது மனைவியோட முறையாக கணவன் மனைவிங்கிற முறையில் பாதுகாப்பான முறையில் பதட்டம் இல்லாத முறையில் அவங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களோ, முழு நிறைவு அவர் ஆணு அடைகிறானோ அந்த மாதிரி இதிலெல்லாம் அடைய முடியாது. ஏன், இந்த பயம் பதட்டம் எல்லாம் அவனை அது கெடுக்கும். அது மாதிரி நம்ம ஃபெயிலியர் ஆயிருமோ, கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷப்படுத்த முடியாமல் போயிடுமோன்னு பயந்து கொண்டே சில பேர் கல்யாணம் வேணாம்கிட்டே இருப்பான். அவன் நமக்கு ஒன்றும் நம்மகிட்ட கோளாறு இருக்கும்லாம் நினைப்பான். ஆனால் கோளாறு இருக்காது, அவங்ககிட்ட எந்த விதமான கோளாறும் இருக்காது. இதை பற்றி தப்புந்தவருமாக இந்த வைத்தியர்கள்லாம் போட்டு அவனை குழப்பி விட்டு மாத்திரை லேகின்னு விற்கிறதுக்காக வேண்டி
குழப்பி விட்ட உடனே இந்த மாதிரி பதறி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இருக்கிறார்கள். அது அது ஒரு நேரத்தில் அது மாதிரி இருக்கிறதுனால இப்படி அப்போ எப்பவும் இருக்கும்னு நினைக்கக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அதனால் இது இல்லற வாழ்க்கையை பாதிக்குமான பாதிக்காது. இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது ஒரு பக்கமாக இருந்தாலும் அது மாதிரி நம்ம செய்து விட்டோமே என்று பயப்படக்கூடியவர்கள் கல்யாணம் பண்ணலாமா, அதனால் பாதிப்பு இருப்போம், அந்த மாதிரி இங்கேயும் ஏற்பட்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஒரு எண்ணங்களை வைத்து கொள்ளக்கூடாது. அது உடற்கூறு ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எந்த விஞ்ஞானிட்ட போய் கேட்டாலும் சரி, எந்த ஒரு உடற்கூறு வல்லுநர்கிட்ட கேட்டாலும் சரி, இதனால அந்த நாட்டு வைத்தியன் ஏமாற்றக்கூடியவர்கள்ட்ட தான் இந்த மாதிரி ஃப்ராட்லாம் செய்கிறார்களே தவிர இதில் எந்த ஒரு அடிப்படையும் இல்லை என்பதை விளங்கி கொண்டால் அந்த வகையான மனக்குழப்பங்கள் தீர்ந்துவிடும். அடுத்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இதே தான் பிரச்சனை. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவனால் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க முடியும். இப்படித்தான் அதிகமான பேர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான பேர்கள் மனைவியோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் அமைப்புகள் அதுகளில் ஏற்படக்கூடிய சில குறைபாடுகள்னால தான் நல்ல ஒரு ஆண்மை உள்ள ஒருத்தன் கூட குடும்ப வாழ்க்கையில் சரியாக ஈடுபடாமல் இருக்கிறான். அது ஒரு குறைபாடாகவே இந்த மனைவி கருதுகிற அளவுக்கு என்ன செய்யுது, நிலைமை மாறி விடுகிறது. அது என்ன மாதிரியான சூழ்நிலை? இப்போ கணவன் மனைவி என்று இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க அந்த நேரத்தில் இவனுக்கு அந்த உணர்வு ஆசையெல்லாம் தூண்டக்கூடிய வகையில் மனைவி நடந்து கொள்ள வேண்டும், தனிமை இருக்க வேண்டும், டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. இது மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு சரியான முறையில் அவனுக்கு ஒரு ஆசைப்பட முடியும். அதில் ஏதாவது குறை இருக்கிறதுனால எத்தனை பேர் இந்த கவுன்சிலிங்னு வர்றாங்க. விசாரித்து பார்த்தோம்னு சொன்னால் என்னவாக, அதில் அவங்க எல்லாம் எல்லாம் ஒரு ரூமில் படுத்து கிடப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப்பை வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்கிறதில்ல, எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இல்லை, ஆள் சரியில்லை இப்படின்னு கொண்டு விசாரித்து பார்த்தோம்னு சொன்னால் இவங்க எல்லாமே சரியாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப உடைச்சியும் பேசுகிற இயலாது, மூடலை தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ இவனுக்கு எல்லாமே சரியாக இருந்தாலும் இவன் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த மாதிரி நடக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி பெண்கள் இப்போ ஆண்கள் தூண்டப்பட்டால் தான் ஆண்களுக்கு அந்த மாதிரியான உணர்வு வருங்கிறத விளங்கி அவங்க கொஞ்சம் ஒரு வாசனை திரவியங்கள்லாம் பூசி நறுமணமாக இருந்து நல்ல சுச்சுவேஷன்லாம் உண்டாக்கி வைக்கணுங்கிற வேலையெல்லாம் செய்கிறது கிடையாது. அதுகள்லாம் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு சந்தோஷமாக இல்லைன்னா ஒரு விருப்பம் தான் இருக்கும். வாழ்க்கையில் என்ன செய்யாது, அவங்களுக்கு ஒரு பூரணமான இன்பங்கள்லாம் கிடைக்காது. அதனால் இந்த இல்லற வாழ்க்கைங்கிறதுல திருப்தி இல்லை என்று நினைக்கக்கூடிய 90% குடும்பங்களில் இவங்களுடைய அந்த சூழ்நிலைகளை என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டு சால்வ் பண்ணுற பிரச்சனைகளாக இருக்கும். சில அறிவுரைகளை கொண்டு அதெல்லாம் சரியாகிவிடும். மருந்து மாத்திரையெல்லாம் தேவையே கிடையாது. சில விஷயங்களில் அவங்க கோளாறு பண்ணியிருப்பாங்க, சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். அதே மாதிரியான இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய மெத்தேடுகளில் கூட சில முறைகள் அறியாத காரணத்தினால கூட அவங்க என்ன செய்வாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. இது மாதிரி உள்ளவர்கள் வெக்கத்தை விட்டுட்டு என்ன செய்யணும், கணவன் மனைவியாக சரியான இடத்துல ஒரு கவுன்சிலிங்கு போய் அடைந்து கொண்டு சொன்னால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதான் இது இதுலேயே இந்த சால்வ் பண்ண இயலாது. ஏன்னா இது தனித்தனி நபருக்கு தனித்தனி அட்வைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆம்பளை 50 வயசானாலும் 60 வயசானாலும் அவனுக்கு அந்த பிரச்சனைகள், அவனுக்கு எந்த குறையும் இருக்காது. அவனுக்கு எல்லா விதமான ஈடுபாடுகளும் செய்ய முடியும். ஆனால் இது சம்பந்தமான அறிவு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, அறிவு இல்லாட்ட கூட பரவாயில்லை, தப்பு அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால, ஒன்றும் தெரியாமல் இருந்து ஆடு மாடெலாம் தெரிஞ்சுட்டா இருக்குது, ஒன்றும் தெரியாமல் இருந்து அது பாட்டு கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி இதை சொல்லித்தரோன்னு சொல்லி உனக்கூட கொண்டு சொல்லிக் கொடுத்து இல்லை அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து தப்பாக விளங்கி வைத்திருக்கிற காரணத்தினால தான் இது நிறைய பேருக்கு என்ன செய்கிறது, இல்லறம்ங்கிறதே ஃபெயிலியராக இருக்குது. இல்லறம்ங்கிற பேருக்கு தான் இருக்கே தவிர ஒரு முழுமையாக 2 பேரும் சந்தோஷம் அடைந்தார்கள் என்பது இல்லை. இது மாதிரியான காரணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சில இந்த தாம்பத்தியத்தை இல்லறத்தை பாதிக்கக்கூடிய சில நோய்களாலையும் நல்லா இளமையில் கல்யாணம் பண்ண போசில் நல்லபடியாக சந்தோஷமாக இருந்திருப்பார். ஆனால் ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னு வைங்க, சுகரு அதிகமாக ஏறி போச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தாம்பத்தியத்தில் என்ன செய்ய முடியாது, அவங்களால ஜொலிக்க முடியாது. அந்த நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவர்கள் அது மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுவது வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி மது பழக்கம் இருக்குன்னு வைங்க, அது ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா என்னவாயிரும், முதல்ல அடிக்கிறது அதை தான் அடிக்கும். அதாவது ஆண்மை மதுவுக்கு தனியாக வச்சுருக்கோம். மதுவுக்கு அது மாதிரி கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கா இல்லையா? முஸ்லீம் சொல்லிக்கிட்டே என்ன செய்கிறான், மது போதை புகையெல்லாம் செய்கிறான். அது ஒரு நாளைக்கு இன்ஷால்லா வச்சுக்கிடுவோம். அப்போ அதிகமான மது பழக்கம் உள்ளது, அதிகமான ப்ரெஷர், ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. இது மாதிரி அதற்கு கெடுக்கக்கூடிய மாத்திரைகள் அதிகமாக தாறுமாறாக என்ன செய்கிறது, மாத்திரைகள் சாப்பிட்றது. நாள்பட்ட நோய்கள் இருக்குன்னு வைங்க, வந்துட்டு போகிற நோய்னா பிரச்சனை இல்லை.
சில நோய்கள் நாள்பட்ட ஒரு நோய் இருக்குன்னா என்ன செய்யும், அது பெருசாக பாதிச்சிடும். நாள்பட்ட நோய்னா ஒரு கால் வலி வருதுன்னு வைங்க, வருஷக்கணக்கில் கால் வலி இருந்தால் அவனு அது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, அதில் வந்து ஒரு ஒரு நாட்டம் அதிகமாக இருக்காது, அது உடல் ஒத்துழைக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கிறது. வலிப்பு நோய் வரக்கூடியவங்க, மூளையில் பாதிப்பு ஏற்பட்டவங்க, இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் மருத்துவ ரீதியான விஷயங்கள். இதுக்கு வந்து இதுக்கு உள்ள மாற்று சிகிச்சை முறையெல்லாம் கையாளணுமே தவிர இது கவுன்சிலிங்னால ஒன்றும் செய்ய முடியாது. நீரிழிவு நோய் எடுத்துருவீங்க, அவருக்கு என்னத்தை கவுன்சிலிங் கொடுத்தாலும் ஃபிசிக்கல் ஆள் சரியில்லையே, உடல் ரீதியாக அவர் ஆள் சரியில்லாமல் இருக்கிறாரு. வலிப்பு நோய் அடிக்கடி வரக்கூடியவராக இருந்தால் அது உடல் ரீதியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுவது, இருக்கிற லெவல்லையாவது அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகணும். நாளுக்கு நாள் 150, 200, 300, 400 போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்னவாகாது, குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு ஒரு பேருக்கு தான் இருக்குமே தவிர இருக்கவே இருக்காது சொல்லப்போனால். அந்த மாதிரி அதிகமாக அதெல்லாம் பாதிக்கும். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான காரணத்திற்காக இருக்குமே ஆனால் சில குறைபாடுகள் மருத்துவ ரீதியாக சர்க்கரை நோயெல்லாம் முழுசாக குணமாக்க இயலாது. எந்த நிலையில் நீங்கள் சிகிச்சைக்கு போகிறீங்களோ அதோடு நிறுத்திடலாம். 150 சர்க்கரையில் போயிட்டு இருந்தீங்கன்னா 150 என்ன செய்யலாம், அதிகமாகாமல் உணவு கண்ட்ரோல்கள் பண்ணி அதை மெடிசன்கள் ஏதாவது ஒரு வகையான மாத்திரைகளை போட்டு என்ன செய்யலாம், அந்த இடத்த தக்க வச்சிடலாம். வந்ததை குறைச்சலாம் எடுக்க இயலாது. 1-2 வைத்தியங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு ஆகுது, சில பேருக்கு ஆகலைங்கிறாங்க. அல்ல நாட்டினா அது மருந்து கண்டுபிடிக்கவும் செய்யலாம். அப்போ இந்த லெவலில் நிப்பாட்டிக்கிட்டோம் என்று சொன்னால் அதே கண்டிஷனில் அதிகப்படுத்தாமல் வைத்திருக்கும் பொழுது பழையபடி அந்த இழந்த சில சக்திகளை என்ன செய்ய முடியும், திரும்ப பெற முடியும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதுனால இது உடனே வச்சு விவாகரத்து, உடனே பிரிகிறது, உடனே எனக்கு நீ வேணாம் உனக்கு நான் வேணான்ட்டு அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது. டோட்டலாக அன்ஃபிட்டுன்னு வந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும், இது சரியே வராது, இந்த பொம்பளை வாழ்க்கைக்கு தகுதி இல்லை, இந்த ஆம்பளை வாழ்க்கைக்கே தகுதி இல்லைன்னு சொன்னால் தான் அப்படி ஆகுமே தவிர வாழ்க்கையுடைய அந்த ரகசியங்களை விளங்கி கொள்ளாத காரணத்தினால நீங்கள் ஒருத்தர் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கெல்லாம் கவுன்சிலிங் இருக்கிறது. அது அவங்க என்ன மாதிரி இருக்காங்க என்பதை வந்து என்ன செய்யணும், சரியான ஆட்கள்கிட்ட வந்து அதை பரிமாறிக்கொள்வார்களே ஆனால் அதுக்கு உரிய நல்ல தீர்வுகளை கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக இருப்பதற்கெல்லாம் ஆலோசனைகள் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இதில் இவ்வளோ சொன்னால் போதும் வழங்குதா. இது குடும்பவியலில் கொஞ்சம் விளக்கி இருக்கிறோம். இஸ்லாம் கூறும் குடும்பவியல்ங்கிற தலைப்புலையும் இது சம்பந்தமாக ஓரளவுக்கு தெளிவாக நினைஞ்சிருக்கிறோம். ஒரு மாதம் இப்போ சென்ற ரமலானுக்கு முந்தின ரமலானில் குடும்பவியல்ங்கிற தலைப்பில் இப்போ சொல்லியிருக்கிறோம். அதில் நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கிறோம், அதையும் பார்த்து கொள்ளுங்கள். இது வந்து இந்த தாம்பத்தியம் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு மூடலான தீர்வு தான் இது. அதுக்கு விரிவான தீர்வை என்ன செய்ய முடியாது, ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்காத காரணத்தினால் ஆளாளுக்கு தனித்தனியாக தான் சொல்லணும். ஒருத்தர் ஃபிட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால இந்த அளவுக்கு நீங்கள் மனசில் உறுதி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லாமே சரியாக வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த